யாரெல்லாம் ஒரு உயர்ந்த பதவிக்காக ஒரு நல்ல ஒரு நிலைக்காக தன்னுடைய செயல்பாடுகளை கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிருக்கீங்களோ அதை கிடைக்க விடாமல் பல தடைகள் இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதத்தில் உறுதியாக நம்முடைய மேச ராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு என்பது உறுதி. சரியா? எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த விஷயங்களில் பதவி உயர்வு உங்களுக்கு கோச்சார கிரகம் என்ன பண்ண போகுது? அற்புதமாக கொடுக்க போகுது. சார் நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு இன்வால்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க சார், இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டேங்க சார், இந்த வட்டம் கொடுப்பாங்க. சரியா? ஏன்னா உண்மையான உழைப்புக்குன்னு ஒரு அங்கீகாரம் உண்டுல்ல, உண்மையான ஒரு செயல்பாடுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உண்டுல்ல, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் உங்களுடைய வீட்டில் எவ்வளவோ அழுத்தங்கள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறீங்க? பொறுமையின் சிகரமாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. எதுக்காக? தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாச்சும் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடாதுங்கிறக்காண்டி பொறுமையாக இருக்கீங்க. ஏன்னா இதே முன்னாடி உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? பந்தாடி இருப்பீங்க. ஆனால் இப்போ பக்குவப்பட்டீங்க. ஸோ இந்த பக்குவப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு நிம்மதியான பெருமூச்சு, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு.